டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்துல நம்ம டெட்பூலோட சொட்ட தலையை பிடிச்சி டிவி ஏஜென்ட்ஸ் அவரை டிவிக்குள்ள இழுத்துட்டு போக அங்க இந்த பாரடாக்ஸ் பைபிள்ல நம்ம டெட்பூலுக்கு அவெஞ்சர்ஸோட படங்கள் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருப்பாப்ல. அப்போ அங்க ஓரமா இருந்த ஒரு டிவில ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. நம்ம தோரோட கை மேல சாஞ்ச மாதிரி டெட்பூல் முகமெல்லாம் ரத்தத்தோட படுத்து கிடக்க அதை பார்த்து நம்ம தோர் அழுறாப்ல. ஆமா, எதுக்காக நம்ம தோர் இந்த இடத்துல டெட்பூலை பார்த்து அழுறாரு? Was Thor Crying? You're not speaking to her. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல அவங்க காமிச்ச இந்த சீனை பத்தி நம்ம பேசி ஆகணும். இது தோர் தி டார்க் வேர்ல்ட் படத்துல நம்ம லோக்கி சாகர மாதிரி ஒரு நாடகத்தை போடுவார்ல, அதே சீனையே லைட்டா பட்டிட்டிங் பண்ணி இந்த இடத்துல நம்ம டெட்பூலை காமிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம டெட்பூலுக்கு இங்க என்னதான் ஆச்சு? தோர் ஏன் அவரை பார்த்து அழுறாரு? இது எல்லா கேள்விக்குமே உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பதில சொல்லணும். சீக்ரெட் வார்ஸ்ல வரப்போற ஒரு சீனை மார்வெல் இங்க டீஸ் பண்ணல. இப்போ இவங்க இங்க காமிச்சு இந்த ஒரு சீனை வச்சுதான் சீக்ரெட் வார்ஸ்ல இங்க பாத்தியா நான் கண்டினியூட்டி காமிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சீன் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் சீக்ரெட் வார்ஸ்ல மல்டிவர்ஸ் லெவல்ல பல சம்பவங்களை செய்யத்தா போறாங்க. டைரக்டர்ஸ் நினைச்சா தோர் ஏன் அழுறாரு, டெட்பூலுக்கு என்னாச்சு அப்படின்றத அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா எழுதலாம். கடைசியில ஈஸியா டெட்பூல் தோரை பிராங்க் பண்ணிட்டான்டா அப்படின்ட்டு அசால்ட்டா அவங்க சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கு.